1891 மகாராஷ்டிரால ஒரு ஆர்மி ஆபீசருக்கு 14வது குழந்தையா பிறந்து 3 வயசுல அவங்க அப்பா ரிட்டையர் ஆக குடும்பமே வேற ஊருக்கு மூவ் ஆக அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மாவும் இறந்து போக 14 பேர்ல 3 பசங்களும் 2 பொண்ணுங்களும் மட்டும் பிழைக்க மத்த பசங்க எல்லாம் ஹை ஸ்கூல் கூட போகாம படிப்பை நிறுத்த இந்த பையன் மட்டும் ஹை ஸ்கூல் போவ 6 வயசுல குடும்பத்தோட மும்பை போய் செட்டில் ஆகி எல்பின்ஸ்டோன் ஹை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி 15 வயசு இருக்கும்போது மெட்ரிகுலேஷன் முடிச்ச கையோட ஒரு 9 வயசு பொண்ணை மேரேஜ் பண்ணி உடனே யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே எல்பின்ஸ்டோன் காலேஜ்ல ஜாயின் பண்ணி 21 வயசுல எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல டிகிரி முடிச்சிட்டு நியூயார்க்ல இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டியில 3 இயர்ஸ் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணி 24 வயசுல எக்கனாமிக்ஸ், பிலாசபி, ஹிஸ்டரி, சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி இது எல்லாத்துலயும் எம்ஏ முடிச்சிட்டு கூடவே லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல ஜாயின் பண்ணி டாக்டரல் தீசிஸ்ல ஒர்க் பண்ண அப்படியே ஜெர்மனில இருக்கிற பான் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி லா படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிரைவேட் டியூட்டரா, அக்கௌண்டன்டா, இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்டிங் எல்லாமே தோல்வியில முடிய 27 வயசுல பொலிட்டிக்கல் எக்கனாமி ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தீசிஸ கண்டினியூ பண்றதுக்காக வேலையே விட்டுட்டு மறுபடியும் லண்டன் போய் லா அண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்க 33 வயசுல இங்கிலாந்துல இருந்து இந்தியா வந்து வெல்ஃபேர் ஆஃப் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்காக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு சேர்மனாவும் இருந்து ஸ்ப்ரெட் எஜுகேஷன், இம்ப்ரூவ் எக்கனாமிக் கண்டிஷன் அண்ட் ரெப்ரசென்ட் தி கிரீவன்ஸ் ஆஃப் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ்ல தாழ்த்தப்பட்டவங்களுக்காக குரல் கொடுத்து 1927 34 வயசுல கொலம்பியா யூனிவர்சிட்டில இருந்து எக்கனாமிக்ஸ்ல PhD வாங்கி அதே வருஷம் பகிஷ்கிருத் பாரத்ங்கிற நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா தீண்டாமை பத்தி பேசி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து 37 வயசுல பாம்பே லா காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணி 44 வயசுல அதே காலேஜ்ல பிரின்சிபல் ஆகி ஒய்ஃப் உடம்பு சரியில்லாம இறந்து போவ தாழ்த்தப்பட்ட வர்க்கத்துக்காக ஒரு ப்ரொவின்சியல் கான்பரன்ஸ்ல கலந்துகிட்டு அவரோட ஸ்டேட்மெண்டால எல்லாரையும் ஷாக் ஆக வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஹிந்துவா பிறந்தவன் தான் ஆனா ஹிந்துவா சாக மாட்டேன் 47 வயசுல பாம்பே லா காலேஜ்ல இருந்து பிரின்சிபல் பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு 49 வயசுல டயபெட்டிஸ் ரொம்ப அதிகமாகி மெடிசின் சைடு எஃபெக்டால லெக் பெயின்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு அதே வருஷம் ஹூவர் ஷூத்ராஸ்னு புக் பப்ளிஷ் பண்ணி 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நேரு மினிஸ்ட்ரியில டொமினியன் ஆஃப் இந்தியாஸ் லா மினிஸ்டர் ஆகி 57 வயசுல லெக் ட்ரீட்மெண்ட்டுக்காக பாம்பே போனப்ப அங்க இருந்த டாக்டரை செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு தன்னோட 58வது வயசுல 25 நவம்பர் 1949 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபைனல் டிராஃப்ட பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு 1950 ஸ்ரீலங்கா போய் புத்திஸ்டா மாறி 64 வயசுல புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியாவை ஃபார்ம் பண்ணி 65 வயசுல புத்தா அண்ட் இஸ் தம்மாங்கிற புக்கை எழுதி முடிச்சிட்டு புக்கை முடிச்ச 3வது நாள் டிசம்பர் 6 1956 அன்னைக்கு தூக்கத்திலே இறந்து போனவர் தான் டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த அவர் எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், லா, பிலாசபி, சோசியாலஜி எல்லாமே படிச்சார். அதுக்காக அவர் வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இல்ல. எவ்வளவோ ஹையர் போஸ்ட், ஹையர் சேலரியோட வந்ததெல்லாம் தூக்கி போட்டவர். அவர் லைஃபே ஈக்குவாலிட்டி, பிரதர்ஹுட், ஹியூமானிட்டிக்காக அர்ப்பணிச்சவர். தீண்டாமைக்கு குரல் கொடுத்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்காக போராடினவர். அவரோட பர்த்டே அம்பேத்கர் ஜெயந்தி.